வணக்கம், நான் உங்கள் பைக் டெக்னீஷியன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த மொபைல் ஹோல்டரு. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 250 சம்திங்கு. ஸோ அமேசானில் எவ்வளோ போட்டிருக்கான்னு தெரியல. நான் ஜஸ்ட்டு ஃபேர் பாஸ்கெட்டில் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபேர் பாஸ்கெட்டில் விசாரிச்சு பாருங்கள் என்ன ரேட்டுன்னு. ஆன்லைனில் உங்களுக்கு கம்மியாக கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு எது வந்து பெட்டரோ அதை வாங்கிக்கோங்க. பட் குவாலிட்டின்றது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இதுலேயே நிறைய வேரியண்ட்லாம் வருது. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. 250 ரேஞ்சில் வந்து ஓகே தான். நீங்கள் கொஞ்சம் நல்லா பெட்டராக பார்த்தீங்கன்னா 500-600 ரேஞ்சிலையும் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு கேட்லாக் தான். இதில் எல்லாமே வந்து சைனீஸில் தான் போட்டிருக்கு. இது வந்து இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4 கார்னர்லேயும் கரெக்டாக ஒட்டணும். இது எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இது வந்து நார்மல். இதுலேயே வந்து சார்ஜர் டைப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சார்ஜர் டைப்பில் கூட வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் சார்ஜர் டைப்பில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதோட லைன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ என்ன ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் வந்து தனியாக ஒரு சுவிட்ச் போட்டு அதுக்கு ஒரு லைன் கொடுத்துங்க. எப்படி நம்ம ஹெட்லைட்டு ஹாரனுக்கு தனித்தனியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் அது டேரெக்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது, அதையும் ஒட்டிட்டோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா சைடுமே கார்னரில் ஸ்டிக்கர் ஓட்டணும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் எங்கே ஓட்டணும் அந்த மாதிரி இடத்துல ஓட்டுங்க. பாருங்கள், அதில் ஸ்டிக்கர் வராது, நம்ம தான் கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த கார்னரில் ஓட்டுங்க. இந்த மாதிரி ஓட்டினா தான் அந்த வைப்ரேஷன் நாய்ஸ் வராது மொபைல் இல்லாத போது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஓட்டுறது. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே போட்டு டைட் பண்ணிடுங்க. நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. இது மாற்ற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12-14. ஸோ எல்லா வண்டிக்குமே இது காமன் தான், ஸ்கூட்ரு பைக்குக்கு எல்லாமே. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிங்க. பெரிய நெட்டை லூஸ் பண்ணிடாதீங்க, சின்ன நெட்டை லூஸ் பண்ணி எடுத்துங்க. எப்படி மாட்டேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது ஃபிக்ஸ் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நண்பா. திடீர்னு ஸ்ட்ரெட்டு ஸ்லிப் ஆகிடும். மெக்கானிக்கிட்ட போனால் ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுத்தா மாட்டிடுவாங்க. பட் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை மெக்கானிக் ஷெட்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது, இல்லை கிடைக்கல, அந்த மாதிரி டைமில் வந்து ஜஸ்ட் நீங்களே மாட்டிங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அதோட ஸ்ட்ரெட்டு வந்து ஆப்போசிட் சைடு. நம்ம டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டு அப்படி வரலன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா ஒரு மெக்கானிக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து அலுமினியம் ஸ்ட்ரெட் அது. ஸோ நீங்கள் வந்து தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வரைக்கும் மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி டைட் வைக்கும் போது ரொம்ப லூஸாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப டைட்டாகவும் வச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் மீடியமாக வச்சுங்க. அவ்வளோதான், மாட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.